ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 27ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 to 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை பொருந்தாது சிபிஎஸ்சி. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 எஜுகேஷனில் வந்து கவர் ஆகும். நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1968ஆம் ஆண்டு ஒரு எஜுகேஷன் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கமிஷன் அடிப்படையில் தான் இந்த எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை அப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் 1986ஆம் ஆண்டு மறுபடியும் ஒரு எஜுகேஷன் பாலிசியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டு நமக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து பேஸ்ட் அப்பான் 2019ஆம் ஆண்டு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனாக இருந்திருப்பாங்க. இந்த கமிட்டியின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2020ஆம் ஆண்டு நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் அந்த கரிக்குலம் சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் நமக்கு நியூ எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது 5+3+3+4 அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 3 to ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதில் ப்ரீ ப்ரைமரியில் வரும். அதுக்கப்புறமா 3rd, 4th, 5th பார்த்தீங்கன்னா இதில் வரும். 6th, 7th, 8th, 9th, 10th, 11th. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து 3 வயசு ஆன குழந்தைங்களுக்கு வந்து ப்ரீகேஜி அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 லாங்குவேஜ் பாலிசியை தான் இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 2 ஃபாரின் லாங்குவேஜ் ப்ளஸ் ஒரு இந்தியன் லாங்குவேஜை வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணிட்டு 2 இந்தியன் லாங்குவேஜஸ் ப்ளஸ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எல்லா வகுப்பும் படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு வந்து 2 ஃபாரின் லாங்குவேஜ் ப்ளஸ் ஒரு இந்தியன் லாங்குவேஜ். ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டுக்கு 2 இந்தியன் லாங்குவேஜ் ப்ளஸ் ஒரு 2 இந்தியன் லாங்குவேஜஸ் ப்ளஸ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அந்த சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண 7 முதல் 9ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு மாணவர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி. இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். இப்போ கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் 2 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கல்பாக்கம், அதாவது இந்திரா காந்தி அணுசக்தி ஆராய்ச்சி மையம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கூடம்குளம், இது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அமைந்துள்ள அந்த அதிவேக சோதனை ஈநுழைவையில் இருந்து உருவாகும் அணு பதன வெப்பத்தை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா தாமிரம் குளோரின் வெப்ப வேதியியல் சுழற்சி அடிப்படையாக கொண்டு உலகிலே முதலாக ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணுசக்தி துறை இந்த கல்பாக்கத்தில் வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்ததான் மேற்கு வங்காளத்தில் பொது சிவில் சட்டம் விரைவில் அமல், முதல்வர் சுவேந்து அதிகாரி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 44, அதாவது அரசு மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி பார்ட் 4 ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் ஆர்டிகல் 44 என்ன சொல்லுதுன்னா ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து நாடெங்கிலும் அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிகிள். ஸோ அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி முதலாக இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு. அதாவது ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மேரேஜ், டிவோர்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வருவதுதான் என்னது அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ உத்தராகண்ட்ல 2024ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குஜராத்ல 2026, அஸ்ஸாம்லையும் 2026ஆம் ஆண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்திலையும் இந்த பொது சிவில் சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு முதல்வர் சுவேந்து அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம்.
ஸோ சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 26 அனுசரிக்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா சென்னையில விழிப்புணர்வு ஓட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இதுல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இதனுடைய கருப்பொருள் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ்.